அனைவருக்கும் சலாம். வணக்கம். நாங்களே பார்க்கக்கூடிய விடயம் 2025ஆம் ஆண்டுக்குரிய தியரி கிளாஸஸ். சரியா? இப்ப 2025க்கு பாடத்திட்டம் முழுமையாக முடிவடையணும் இந்த மாதத்துக்குள்ள. அதன் அடிப்படையில பாருங்க, உங்களுக்கு இறுதியாக காணப்படக்கூடிய தேர்ச்சி 15 மற்றும் 16. இதுவரைக்கும் நாங்க 1 தொடக்கம் 14 வரையான தேர்ச்சிகளை சிறப்பான முறையில படிச்சுட்டோம். அப்ப தேர்ச்சி 15ம் 16ம் சிறிய பாடங்கள். உங்களுக்கு பகுதி 2ல 10 புள்ளிகள், அடுத்தது 20 புள்ளிகளுக்கு இடம்பெறக்கூடிய வினாக்கள். எல்லை கிரேவியலும் முதலீட்டு தீர்மானம். உங்களுக்கு பார்ட் 1ல 29வது 30வது வினாவாக அல்லது 48 49 50 அந்த இறுதி வினாக்களாக பார்ட் 1ல இடம்பெறக்கூடியது. அடுத்ததாக பகுதி 2 பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு 10 புள்ளிகள் அல்லது 20 புள்ளிகளுக்கு நோமலா வரக்கூடிய விடயங்கள். அப்ப நாங்க இன்றைய படிக்கக்கூடிய விடயம் 2025 எக்ஸாம் பேச்சுக்கான தியரி கிளாஸஸ். சரியா? அவ தேர்ச்சி 15 எல்லை கிரேவியல் சொல்லுவோம். கிரயம் இலாபம் நடத்தை என்று சொல்லுவோம். கிரயம் லாபம் அளவு பகுப்பாய்வு. அடுத்தது முதலீட்டு தீர்மானம். குறுங்கால மற்றும் நீண்ட கால முதலீட்டு தீர்மானங்கள், முகாமை தீர்மானங்கள், அது தொடர்பான சகல தியரி விடயங்களையும் படிச்சு கொள்ள போறோம். இது உங்களுக்கு ரெக்கார்டிங் கிளாஸ். சரியா? 2025ல எக்ஸாம் எழுதக்கூடிய சகல மாணவர்களும் இந்த யூடியூப் பார்த்து முழுமையாக படிச்சு கொள்ளலாம். இறுதி 2 பாடங்களை உங்களுக்கு பார்ட் 1ல நோமலா 4 புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த 2 தேர்ச்சிகளையும் நீங்க சிறப்பான முறையில படிச்சு முடிச்சாங்க. அதே போல பார்ட் 2 பொறுத்த மட்டும் உங்களுக்கு 20 புள்ளிகள் அல்லது 30 புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். நோமலா 35 புள்ளிகள் அல்லது 30 புள்ளிகளுக்கு மேல இந்த 2 பாடங்கள்ல இருந்தும் உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்கும். இதை தெளிவான முறையில விளங்கி கொள்ளும். 100க்கு 35 இல்ல, மொத்தமாவோட பேப்பர் 400 அல்லது 200க்கு பார்த்தோம்னு சொன்னா அந்த அடிப்படையில புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, அதன் அடிப்படையில நாங்க இன்னைக்கு முதலாவது பாடம் ஸ்டார்ட் பண்ணுவோம். தேர்ச்சி 15 மொழிகள காணப்படக்கூடிய சகல விடயங்கள், இதுல காணப்படக்கூடிய நோட்ஸ் விடயங்கள் ஒவ்வொன்றா எழுதி விளக்கப்படுத்துவர். அடுத்து அதுல வரக்கூடிய சமன்பாடுகள், முக்கியமான வரைபடங்கள், முதலாவது தியரியை முடிச்சுட்டு அடுத்தது மாடல் பேப்பர், 2019ல இருந்து வந்த நியூ சிலபஸ், அதன் அடிப்படையில வந்த பாஸ் பேப்பர் வினாக்கள், அது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது உங்களுக்கு விரைவாக விளக்கமான முறையில இந்த ரெக்கார்டிங் மூலம் இந்த 2 பாடத்தையும் முடிச்சு தருவேன். எனவே எல்லாரும் தலைப்பு போடுங்க. தேர்ச்சி 15 2025ல எக்ஸாம் எழுதக்கூடிய சகல மாணவர்கள், பேமெண்ட் கிளாஸ்ல தொடர்ச்சியா ஜாயின் பண்ணி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும், அடுத்தது இலங்கையில உயர்தரத்துல வர்த்தக பிரிவுல கற்கக்கூடிய சகல மாணவர்கள், இறுதியில நீங்க உயர்தரத்துல சிறந்த பெருபேற்ற பெற்றுக்கொள்ளணும். 3A எடுத்துக்கொள்ளணும். அக்கௌண்ட்ஸ்ல கட்டாயம் A எடுத்துக்கொள்ளணும். அந்த நல்ல நோக்கத்துடனும் இந்த யூடியூப் சேனல்ல இந்த 2 பாடங்களையும் இலவசமா படிச்சு தர போறேன். எனவே சகலரும் இதை பார்த்து படிச்சுக்கோங்க. எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட குரூப்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியான முறையில பேப்பர் கிளாஸ் டிஸ்கஷன் உங்களுக்கு ஃப்ரீயா போடுறது 2026 27 25 எல்லாருக்கும் போடக்கூடிய விடிய. சரியா? எனவே தலைப்பு போட்டுக்கோங்க. தேர்ச்சி 15 எல்லை கிரயவியல். இதை நாங்க ஷோர்ட்டா சொல்லுவோம், எல்லை கிரயவியல். முழுமையா தலைப்பை பாருங்க. தேர்ச்சி 15ன்னு சொல்றது கிரய நடத்தை, கிரய அளவு, இலாப பகுப்பாய்வுன்னு சொல்லுவோம். கிரய நடத்தை அப்படின்னா என்ன? முழுமையாக நாங்க இந்த தேர்ச்சி 15க்கான தலைப்பை முதலாவது பார்ப்போம். கிரய நடத்தை, கிரய அளவு, கிரய நடத்தை கமா கிரய அளவு கமா இலாப பகுப்பாய்வு. சரியா? கிரய நடத்தை, கிரய
அளவு இலாப பகுப்பாய்வு அப்படின்னு சொன்னா என்ன? நாங்க இந்த பாடத்துல படிக்கக்கூடிய விடயம் முதலாவது கிரயங்கள் தொடர்பாக படிப்போம். உதாரணமாக மாறும் கிரயம், நிலையான கிரயம், எல்லை கிரயம், இப்படி நாங்க படிப்போம். ஒவ்வொரு கிரயங்கள் தொடர்பான நடத்தை, அந்த கிரயங்கள் அதிகரிப்பு குறைவு ஏற்படுறதால, உதாரணமாக ஒரு மாறும் கிரயம் அதிகரிச்சா அல்லது குறைவடைஞ்சா, நிலையான கிரயம் அதிகரிச்சா குறைவடைஞ்சா அது இலாபத்துல எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதிகரிக்குமா குறையுமா? அப்ப ஒரு கிரய நடத்தை, அந்த கிரயங்கள் தொடர்பான நடத்தைகளை பார்க்க போறோம். ஒரு கிரயங்கள் அதிகரிப்பு குறைவு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல நாங்க உழைக்கிற லாபத்துல எத்தகைய தாக்கம் ஏற்படும் அதன் அடிப்படையில நாங்க எப்படி தீர்மானங்களை மேற்கொள்ளணும்? குறுங்காலத்துல லாபத்தை உழைத்துக் கொள்வதற்கு நாங்க கிரயங்களை எப்படி கட்டுப்படுத்தி கொள்ளணும்? விற்பனை விலைகளை எப்படி நாங்க கொண்ட்ரோலா வச்சுக்கொள்ளணும்? அந்த விடயங்களை பார்ப்போம். அடுத்தது பாருங்க, கிரய அளவு. கிரய அளவுன்னா என்ன? அளவுன்னு சொல்றது என்ன? ஒரு கட்டுப்பாடு, ஒரு கொண்ட்ரோலா வச்சுக்கொள்றது. அடுத்தது பாருங்க, இலாப பகுப்பாய்வு. அப்ப இந்த விடயங்கள் தொடர்பாக இலாபம் எப்படி வருது, இந்த பாடத்துல நாங்க லாபத்தை எப்படி கணிப்பீடு செய்ய முடியும், எல்லை கிரயவியல் வருமான கூற்றினூடாக கண்டுபிடிக்கலாம். அடுத்த விடயம், பாதுகாப்பு எல்லைகளை அடிப்படையாக கொண்டு லாபம் கண்டுபிடிக்கலாம். அடுத்தது நோமலா சமன்பாடு தெரியும், மொத்த பங்களிப்பை வச்சு நாங்க லாபம் கண்டுபிடிக்கலாம். அடுத்தது அந்த லாப விகிதங்கள், பங்களிப்பு விற்பனை விகிதங்களை வச்சு லாபம் கண்டுபிடிக்கலாம். இப்படி நாங்க லாபங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது, இலாபங்களை எப்படி அளவீடு செய்யறது தொடர்பா இதை நாங்க படிப்போம். சரியா? இன்னும் நாங்க பாடத்துக்குள்ள போகையில எல்லாருக்கும் தெளிவாக விளங்கணும், அதுக்காக நார்மலா சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். தேர்ச்சி 15 எல்லை கிரயவியல், கிரய நடத்தை, கிரய அளவு, இலாப பகுப்பாய்வு. ஒரு நிறுவனத்துல ஏற்படக்கூடிய, ஒரு நிறுவனத்துல இடம்பெறக்கூடிய அந்த கிரயங்கள் தொடர்பான நடத்தைகள், கிரய அளவுகள், ஒரு மாறும் கிரயம், நிலையான கிரயம், ஒரு எல்லை கிரயம், அப்படி பல வகையான கிரயங்கள் காணப்படும். இங்க பிரதானமா வரக்கூடியது மாறும் கிரயமும் நிலையான கிரயம். அந்த கிரைய நடத்தையினூடாக லாபத்துல எப்படி தாக்கம் வருது, அந்த உற்பத்தி அளவுகள், அளவுகள் அடிப்படையில எப்படி லாபம் தாக்கம் ஏற்படுது, விற்பனை விலையிட மாற்றங்கள் அடிப்படையில எப்படி லாபத்துல தாக்கம் ஏற்படுது, அது நாங்க படிக்கக்கூடிய பாடம் எல்லை கிரயவியல். சரியா? இது உங்களுக்கு முழுமையா நோட்ஸ் விடயங்கள் குறிப்புகள் சொல்லுவேன், நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. டிரெக்டா ஒரு நேரடியா எப்படி கிளாஸ்ல படிப்பீங்களோ அதை விட சிறந்ததா சிறப்பான முறையில விளக்கங்களோட படிச்சுட்டு போவோம். முதலாவது எல்லாருக்கும் இது தலைப்பு கிளியரா விளங்கி கொள்ளும். அதன் அடிப்படையில எல்லாரும் தலைப்பு போட்டு முடிச்சுப்பீங்க. இப்ப நாங்க பாடத்துக்குள்ள போவோம். தேர்ச்சி 15 எல்லை கிரேவியல், கிரயம், லாப பகுப்பாய்வு. ஓகே, இப்ப பாருங்க, இந்த எல்லை கிரயவியல் சொல்றது, எல்லை கிரயவியல் உனக்கு பார்ட் 1 பேப்பருக்கும் வரும், பார்ட் 2 பேப்பருக்கும் வரும். எல்லை கிரயவியல் பார்ட் 1க்கும் வரும், பார்ட் 2 விடயங்களுக்கும் வரும். பார்ட் 1 பொறுத்த மட்டும் உனக்கு 1 தொடக்கம் 30, அடுத்தது பாருங்க 31 தொடக்கம் 50, இப்படி இரண்டாக வகைப்படுத்தி வினாக்கள் வரும். 1 தொடக்கம் 30, 31 தொடக்கம் 50. இதுல இறுதியாக வரக்கூடிய, இந்த இறுதியாக வரக்கூடிய வினா முதலீட்டு தீர்மானம், இறுதி சாப்டரா வரும். அதுக்கு முன்னுக்கு வரக்கூடியது பொதுவாக எல்லை கிரயவியலா வரும். எனவே 28வது அல்லது 29வது எல்லை கிரயவியல். அப்படி இல்லையா 48வது 49வது எல்லை கிரயவியலாக இடம்பெறும். இது சரியா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்ப எல்லை கிரயவியல் முதலாவது பேப்பருக்கு எப்படி வரும், அதுட பங்களிப்பு எப்படி, அதுல கண்ட்ரிபியூஷன் எப்படின்ட்டு, அதுல வெயிட் எப்படின்னு தெரிஞ்சாதான் படிச்சு கொள்ளலாம்.
எனவே எல்லை கிரியவியல் பகுதி ஒன்றை பொறுத்த மட்டும் 2 வினாக்கள் 2 அல்லது 3 வினாக்கள் கட்டாயமா வரும். அப்ப நீங்க 100 புள்ளிகள் மொத்தம் 100 புள்ளிகளுக்கு 2 அல்லது 3 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம் பார்ட் 1ல. அப்ப இந்த தேர்ச்சி எவ்வளவு இம்பார்ட்டன்ட், எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. மிக இலகுவான ஒரு தேர்ச்சி. நீங்க முழுமையா 13 தரம் 13ல படிக்கக்கூடிய பாடங்கள்ல இலகுவான சாப்டர்ன்னு சொன்னா இந்த இறுதி 2 பாடங்களும். சரியா? அப்ப நான் இதுல சொல்லக்கூடிய விடயங்கள் எல்லாரும் தெளிவான முறையில குறிப்பெடுத்துக்கோங்க. 2025 மாணவர்கள் உங்களோட பரீட்சையில எடுக்கிறதுக்கான ஒரு வழிகாட்டல். எனவே தேவையான சகல விடயங்களையும் சொல்லுவேன், குறிப்பெடுத்து படிச்சுக்கோ. அப்ப முதலாவது எல்லாருக்கும் கிளியரா? பார்ட் 1 பேப்பர், அதுல இறுதியா வரக்கூடிய வினாக்களாக இடம்பெறும். அதாவது உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் பேப்பர், கணக்கீட்டு பேப்பர் பொதுவாக ஒரே முறையில ஒரே பேட்டர்ன்ல தான் வருது. முதலாவது பாடத்துல இருந்து 16வது பாடம் வரைக்கும் ஒழுங்கு வரிசைப்படித்தான் வினாக்கள் போடப்படுது. கணக்கீட்டு அறிமுகம், கணக்கீட்டு சமன்பாடு, இரட்டை பதிவுகள், மூளையேடுகள், கணக்கீட்டு எண்ணக்கருக்கள், தனியுடைமை வணிகம் சீராக்கங்கள், உற்பத்தி வணிகங்கள், சந்தா லாப நோக்கமற்ற நிறுவனங்கள். அடுத்து நிறைவில் பதிவு பெருசா உங்களுக்கு வராது. சரியா? அடுத்தது பங்குடைமை, LKAS, SLFRS, கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டகம், கம்பெனி நிதி கூற்றுக்கள், கணக்கீட்டு விகிதங்கள், முகாமை கணக்கீடு, எல்லை கிரயவியல், முதலீட்டு தீர்மானம். இப்படி ஒழுங்கு வரிசையில தான் உங்களுக்கு வினாக்கள் இடம்பெறும். சரியா? எனவே பார்ட் 1 முதலாவது ஓகே. 28, 29 அல்லது 48, 49 எல்லை கிரியல் வரும். பார்ட் 1ல 2 அல்லது 3 புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது பாருங்க பார்ட் 2. பார்ட் 2 பொறுத்த மட்டும் 2019ல இருந்து 2024 வரைக்கும் நீங்களே பாத்துக்கோங்க. 2019 பேப்பர்ல இருந்து 2024 வரைக்கும். உதாரணத்துக்கு சொல்றேன்னு பாருங்க. 2019, 2020 இந்த 2 பேப்பரையும் நாங்க பார்த்தோம்டா, இந்த எல்லை கிரியவியல் என்று சொல்றது 20 புள்ளிகளுக்கு போடப்படுகிறது. உங்களுக்கு பொதுவா 2 பேப்பர் சொல்றேன். ஏன்னா 2019 தான் புதிய பாடத்திட்டம், நியூ சிலபஸ். அதன் அடிப்படையில 2019, 20 நாங்க பார்த்தோம்னா 20 புள்ளிகள் 20 மார்க்ஸுக்கு இடம்பெறுது எல்லை கிரியவியல் பாடத்துல மட்டும். அதாவது உங்களுக்கு பெரிய வினாவாக வராம பகுதிகளாக துணை கேள்விகளா வருது, பாட்டா போடப்படுது. அதாவது கணக்கீட்டு விகிதங்கள், எல்லை கிரியவியல், முதலீட்டு தீர்மானங்கள் இணைந்ததாக வருது. அப்படி இல்லையா, முதலீட்டு தீர்மானமும் எல்லை கிரியவியலும் இணைந்ததாக பொதுவாக வரும். சரியா? இதுல பொதுவா என்கிட்ட படிச்சு கொடுக்குற மாணவர்களுக்கு கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா விளங்கும். சரியா? எனக்கு ஒரு 1 வீக்கா ஹெல்த் இஷ்யூ, ஃபீவரால கொஞ்சம் அவங்களுக்கு வாய்ஸ் டிஃப்ரெண்டா விளங்கும். ஆனா அவங்களுக்கு சிலபஸை கவர் பண்ணணும், படிச்சு தரணும். அதுக்காக ஸ்டார்ட் பண்ணி செய்யறேன். தொடர்ச்சியா பாருங்க. அப்ப எல்லை கிரியவியல் பார்ட் 1, பார்ட் 2. முதலாவது பேப்பர் ஸ்ட்ரக்சர், வினாத்தாள்ல இடம்பெறக்கூடிய விடயங்கள் சொல்லி தந்துட்டேன். நீங்க 2021, 22, 23, 24 அதெல்லாம் பாத்துக்கோங்க. அப்ப பார்ட் 1ல 2-3 புள்ளிகள், அடுத்த 20 புள்ளிகளுக்கு எல்லை கிரியல் வரும். கட்டாயம் நீங்க இந்த 15வது தேர்ச்சிய படிச்சு கொள்ளணும். சரியா? அப்ப நிறைய பேர் யோசிப்பீங்க, பார்ட் 2ல சாய்ஸ் தானே, நாங்க 15, 16 செய்ய தேவைன்னு யோசிப்பீங்க. அந்த ஐடியா இருந்தா இப்பவே இல்லாமக்கி கொள்ளுங்க. உங்களுக்கு கணக்கீட பொறுத்த மட்டும் பொதுவாக இந்த தேர்ச்சி நாளில் இடம்பெறக்கூடிய மூளையேடுகள், நீங்க ஆரம்பத்துல படிக்கிறது இந்த மூளையேடுகள்ற வகைகள், ஒரு கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளை மூளையேடுகள்ல பதிவு செஞ்சு
அத பேரேடுகளுக்கு மாற்றம் செஞ்சு பரீட்சை மீது தயாரிப்போம். அந்த வினா பொதுவாக எல்லாரும் சாய்ஸ்ல விடக்கூடிய ஒரு வினா. ஏன்னா அதுக்கு அதிக நேரம் எடுக்கிறதால. எனவே இந்த 15ம் 16ம் கட்டாயம் சகல மாணவர்களும் தெரிவு செய்யக்கூடிய வினா. எனவே இந்த பாடத்தை நல்லா படிச்சு கொள்ளுங்க, இலகுவா புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த 15ம் 16ம் செஞ்சீங்கன்னா பாட்டுல முழுமையா ஒரு வினா செஞ்சு முடிக்கலாம். எனவே தெளிவான முறையில அடுத்ததா தியரி, நோட், சமன்பாடுகள், வரைபடங்கள் சொல்லி தருவன், பார்த்து கொள்ளுங்க. கான்செப்டை தெளிவான முறையில பாருங்க. எனவே இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து நாங்க பாடத்துக்குள்ள வரும். ஓகே, நாங்க பாடத்துக்குள்ள போவோம். ஓகே, பாருங்க. உங்களுக்கு இதுல படிச்சு தரக்கூடிய நோட்ஸ் விடயங்கள் இப்ப பொதுவா நீங்க டீச்சர் கைட பார்த்து படிக்கலாம். சரியா? 15ம் 16வது பாடமும் பெருசா மாற்றம் இல்ல. டீச்சர் கைட்ல போடப்பட்ட விடயங்கள் அப்படி படிச்சு கொள்ளலாம். இப்ப நான் அதுல படித்தரக்கூடிய சில நோட்ஸ் டீச்சர் கைட்ல போடப்பட்டிக்காது. சரியா? அப்ப இது தொகுக்கப்பட்ட நோட்ஸ். பல நோட்ஸ் அடிப்படையாக கொண்டு தொகுக்கப்பட்ட நோட்ஸ் தான் படிச்சு தாரேன். அதாவது உங்களோட பரீட்சைக்கு வரக்கூடிய விடயம். எனவே தரக்கூடிய விடயங்களை எழுதி கொள்ளுங்க, நோட் பண்ணி கொள்ளுங்க, தெளிவான முறையில படிங்க. சரியா? எனவே முதலாவது நாங்க பார்ப்போம், இந்த 15வது பாடத்துல என்ன நாங்க செய்ய போறோம் பாருங்க. முதலாவது பாருங்க, கணக்கீட்டை பொறுத்த மட்டும் இரண்டாக வகைப்படுத்துவோம். நிதி கணக்கீடு, முகாமை கணக்கீடு. அந்த முகாமை கணக்கீடு, முகாமை தீர்மானம் தொடர்பான பாடம் தான் இந்த எல்லை கிரயவியல். சரியா? அப்ப ஒரு நிறுவனத்துல நிதி சார் தகவலும் வரும், நிதி சாரா தகவலும் வரும். பணத்தினால அளவிடக்கூடியது, பணத்தினால அளவிட முடியாதது. பணத்தினால அளவிடக்கூடியது கணக்குகள்ல பதிவு செய்யப்படும். பணத்தினால அளவீடு செய்ய முடியாதது தீர்மானங்களை மேற்கொள்ள உதவியாக காணப்படும். ஓகே, அதன் அடிப்படையில பாருங்க, முகாமை தீர்மானம். முகாமை தீர்மானத்தை இரண்டாக வகைப்படுத்துவோம். குறுங்காலம், அடுத்து பாருங்க நீண்ட காலம். இதுல நாங்க படிக்கக்கூடியது இந்த 15வது பயிற்சி குறுங்கால தீர்மானம். ஒரு ஷார்ட் டைம் பீரியட், ஒரு குறுங்காலத்துல முகாமை தீர்மானங்களை மேற்கொள்வது தொடர்பான அந்த சால விடயங்கள், பயன்படுத்தக்கூடிய நுட்பங்கள், அதுல வரக்கூடிய அடிப்படைகள், கிரயங்கள், சமன்பாடுகள், வரைபடங்கள் எல்லாத்தையும் அடிப்படையா கொண்டு நாங்க எப்படி ஒரு முகாமைக்கு தீர்மானத்தை வழங்குறது, அது தொடர்பா படிக்க போறோம். எனவே முகாமை தீர்மானம், அதுல குறுங்காலம் தொடர்பா. இதுல பாருங்க, முதலாவது அறிமுக விடயம் படிக்க போறோம். எல்லை கிரயம்டா என்ன, எல்லை கிரயவியல்டா அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். கிரயம், அளவு, இலாப பகுப்பாய்வு, அதுல பிரதான நோக்கம் என்னன்னு படிக்க போறோம். அறிமுக விடயங்கள். அடுத்தது பாருங்க, பயன்படுத்தக்கூடிய நுட்பங்கள் பார்க்க போறோம். இந்த எல்லை கிரயவியல் பாடத்துல என்ன நாங்க நுட்பங்கள் பயன்படுத்துவோம். இதுல அடிப்படையான நுட்பம்னு சொல்றது எல்லை கிரயவியல் அடிப்படை. நிலையான கிரயமும் மாறும் கிரயம் அடிப்படையாக கொண்டுதான் இந்த பாடங்கள் செய்யப்படும். எனவே அந்த நுட்பங்களை பார்க்க போறோம். அடுத்தது பாருங்க, அந்த நுட்பங்களை அடிப்படையாக கொண்டு
அந்த நுட்பங்களை அடிப்படையா கொண்டு கிரயம் தொகை இலாப பகுப்பாய்வு பார்க்க போறோம். கிரயம் தொகை இலாப பகுப்பாய்வு. கிரயம் தொகை இலாப பகுப்பாய்வு அந்த விடயங்களை பார்க்க போறோம். உங்களுக்கு நான் ஒயிட் போர்ட்ல தெளிவான முறையில எல்லாம் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்க பேப்பர் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. அப்பதான் பாடங்கள் கிளியரா விளங்கும். நான் படித்தார இதை மட்டும் படிச்சுட்டு போங்க. 2 பாடங்கள்ல ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். முதலாவது முகாமை தீர்மானம், அதுல குறுங்காலம் தொடர்பா படிக்க போறோம். அதுல அறிமுக விடயங்கள், பயன்படுத்தக்கூடிய நுட்பங்கள், கிரயம் தொகை இலாப பகுப்பாய்வு. அதன் அடிப்படையில பாருங்க, முதலாவது பார்க்கக்கூடிய விடயம் நடத்தை அடிப்படையில கிரயம் தொடர்பான விடயங்கள் படிப்போம். நீங்க முகாமை கணக்கீட்டுல படிச்சுவீங்க சரியா? உங்களுக்கு 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் எடுத்துக்கொள்ளலாம். 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர். இதுல ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு வினாக்கள்ல போடப்பட்டு நடத்தை அடிப்படையில கிரயங்களை எப்படி நாங்க வகைப்படுத்துவோம் சரியா? ஸ்ட்ரக்சர்ல போடப்படி நடத்தை அடிப்படையில எப்படி கிரயங்களை வகைப்படுத்துவோம். அப்ப நடத்தை அடிப்படையில எப்படி வகைப்படுத்துறதுன்னா நிலையான கிரயம், மாறும் கிரயம். இது உங்களுக்கு பேப்பர்ல 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல போடப்படி முக்கியமான விடயம். அப்ப தொடர்ச்சியா பாருங்க, இந்த கிரயம் தொகை லாப பகுப்பாய்வுல ஒவ்வொரு விடயங்களை தனித்தனியா படிக்கிறது அந்த பாடம். முதலாவது பார்க்க போறோம், நடத்தை அடிப்படையில கிரயங்களை எப்படி வகைப்படுத்துறது. மாறும் கிரயம், அடுத்தது நிலையான கிரயம், வேரியபிள் காஸ்ட், அடுத்தது பிக்ஸ் காஸ்ட்னு சொல்லுவோம். மாறும் கிரயம், நிலையான கிரயம், அந்த விடயங்கள் படிப்போம். அடுத்தது இந்த மாறும் கிரயம் நிலையான கிரயங்களை அடிப்படையா கொண்டு மேலதிகமான நுட்பங்கள், மேலதிகமான சமன்பாடுகளை படிக்க போறோம். முதலாவது அடிப்படையா படிக்க போறது பங்களிப்புனா என்னன்னு படிக்க போறோம். இதுக்கு நாங்க ஆங்கிலத்துல சொல்லுவோம் சீன்னு சொல்லுவோம், கண்ட்ரிபியூஷன். முதலாவது பங்களிப்பு, பிரதானமான விடயம். இதை வச்சுதான் உங்களுக்கு பார்ட் 2ல வினா வரும், பார்ட் 1ல வினா வரும். பங்களிப்புனா என்னன்னு படிப்போம். இரண்டாவது பங்களிப்பு விற்பனை வீதம், லாப அளவு வீதம் என்று சொல்லுவோம். பங்களிப்பு விற்பனை வீதம் அல்லது இலாப அளவு வீதம் எல்லாம் ஒரே விஷயம். அப்படின்னா என்னன்னு படிப்போம். அடுத்த விடயம் சமன்பாட்டு புள்ளி. சரியா பாருங்க, பங்களிப்பு கண்ட்ரிபியூஷன் சொல்லுவோம், பங்களிப்பு விற்பனை வீதம், லாப அளவு வீதம் சொல்லுவோம். அடுத்து சமபாட்டு புள்ளி மிக முக்கியமானது, நீங்க பிசினஸ் ஸ்டடீஸ்ல படிச்சு கொள்ளலாம். லாப நட்ட புள்ளி, சமபாட்டு புள்ளி பொருளியலையும் படிச்சு கொள்ளலாம். அடுத்து சமபாட்டு புள்ளி தொடர்பாக படிப்போம். அடுத்து பாருங்க, மிக முக்கியமானது பாதுகாப்பு எல்லை. அது தொடர்பாக படிப்போம். அடுத்தது ஆரம்பத்துல பங்களிப்பு விற்பனை வீதம், சமபாட்டு புள்ளி, லாப நட்ட மற்ற புள்ளி, அடுத்து பாதுகாப்பு எல்லை. இது எல்லாத்தையும் அடிப்படையா கொண்டு பார்ப்போம் இலாபம் நட்டம், அதாவது நிலையான கிரயம், மாறும் கிரயங்கள். இந்த நிலையான கிரயம், மாறும் கிரயம் தான் அடிப்படை. இந்த 15வது தேர்ச்சிட அடிப்படையே நிலையான கிரயம், மாறும் கிரயம். அது நாங்க பேஸா வச்சுதான் பங்களிப்பு விற்பனை வீதம், இதுக்கு மேலதிகமா
எல்லை கிரய வீதம் படிப்போம், லாப அளவு வீதம், சமப்பாட்டு புள்ளி, பாதுகாப்பு எல்லை. இது எல்லாத்தையும் நாங்க படிச்சு முடிச்ச பிறகு இறுதியா பார்ப்போம் அந்த நிறுவனத்துல லாப நட்டம். நாங்க குறுங்காலத்துல எல்லை கிரேவியில அடிப்படையா கொண்டு கிரயம் தொகை லாப பகுப்பாய்வு அடிப்படையா கொண்டு எப்படி லாப நட்டம் கண்டுபிடிப்போம் அதான் படிக்க போறோம். அடுத்தது பாருங்க, இப்ப அடுத்தது நாங்க பார்க்க போறோம் இறுதியான விடையா இந்த கிரயங்கள் அதிகரிப்பு குறைறதால இலாபத்துல எப்படி தாக்கம் ஏற்படுது. கிரயங்கள் வருமானங்கள்ற மாற்றம், ஒரு கிரயம் அதிகரிக்குது குறைவடையுது, ஒரு விற்பனை விலை அதிகரிக்குது குறைவடையுது, அதனால லாபத்துல எப்படி தாக்கம் வரும் அந்த விடயங்கள் இறுதியா படிப்போம். கிரயம் வருமானம் மாற்றம் அடைதல் இதை படிச்சு கொள்ளுவோம். எனவே ஓவராலா பாத்துக்கோங்க, முகாமை தீர்மானம், அதுல குறுங்காலம் நீண்ட காலம், அதுல அறிமுகம், நுட்ப விடயங்கள், கிரயம் தொகை லாப பகுப்பாய்வு, அதுல கிரயத்தை நடத்தை அடிப்படையில ரெண்டா வகைப்படுத்துவோம். மாறும் கிரயம் நிலையான கிரயம் 2021 ஆண்டு பாஸ் பேப்பர்ல வந்தது மிக முக்கியமானது. அந்த நிலையான கிரயமும் மாறும் கிரயமும் தான் எல்லை கிரயம் என்ற அடிப்படை பேஸ்ன்னு சொல்லுவோம். அதை அடிப்படையா கொண்டு நாங்க படிக்கக்கூடிய முக்கியமான விடயங்கள் பார்ட் 2 பார்ட் 1 பேப்பர்ல வரக்கூடியது. முதலாவது பங்களிப்பு கண்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். இந்த பங்களிப்பு தொடர்பான சமன்பாட்டுல எப்படி கண்டுபிடிக்கிறது, வரைபடம் மூலம் எப்படி கண்டுபிடிக்கிறது, பங்களிப்பு விற்பனை வீதம் இலாப அளவு வீதம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அடுத்தது சமப்பாட்டு புள்ளி, சமப்பாட்டு புள்ளி இது அலகுகள்ல எப்படி வரும், அடுத்தது ரூபா பெருமதி அடிப்படையில் எப்படி வரும் கண்டுபிடிப்போம், அடுத்தது பாதுகாப்பு எல்லை ரூபா அல்லது அலகுகள்ல எப்படி வரும் கண்டுபிடிப்போம். இது எல்லாத்தையும் நாங்க வச்சு லாப நட்டம் எப்படின்னு கண்டுபிடிப்போம். இதை நாங்க சமன்பாடுகள்ல எப்படி கண்டுபிடிக்கிறது, வரைப்புகள்ல எப்படி கண்டுபிடிக்கிறது தெளிவான முறையில படிச்சு கொள்வோம். இறுதியாக ஒரு கிரயங்கள் அல்லது வருமானங்கள் மாற்றம் அடைகிறதால லாபத்துல எப்படி தாக்கம் வரும், இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய பாடம் தேர்ச்சி 15 கிரய நடத்தை இலாப பகுப்பாய்வு கிரய அளவு இது தொடர்பான விடை. சரியா? அப்ப எல்லாரும் முதலாவது இந்த விளக்கங்களை தெளிவான முறையில படிச்சுட்டு இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். இது அடிப்படை விடயம். அதுக்கப்புறம் நாங்க ஒவ்வொரு விடயங்களா தெளிவா படிச்சு தாரோம். சரியா? இது எல்லாரும் நோட் பண்ணிக்கொள்ளும். அப்ப இது உங்களோட முதலாவது கிளாஸ், இன்ட்ரடக்ஷன் கிளாஸ், ஒரு அறிமுக வகுப்பு. சரியா? தேர்ச்சி 15 தொடர்பான இந்த தேர்ச்சி 15ல 15.1 15.2 இந்த ரெண்டு விடயங்களையும் உள்ளடக்கியது. துணை தேர்ச்சிகள் 2 காணப்படுது. மிக இலகுவான ஒரு தேர்ச்சி. அப்ப நீங்க இந்த ஒரு சின்ன வீடியோவை பார்ப்பதன் மூலம் 15வது தேர்ச்சியில என்னதான் படிக்க போறோம், ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளியரா ஆயிக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு விடயங்களா விரைவாக படிச்சு முடிப்போம். சரியா? அப்ப திருப்பி இறுதியா சொல்லி முடிச்சு கொள்றேன். கிரய நடத்தை, கிரய அளவு, லாப பகுப்பாய்வு, எல்லை கிரயவியல் ஷோர்ட்டா சொல்லுவோம். முகாமை தீர்மானங்கள், ஒரு நிறுவனங்கள்ல இடம்பெறக்கூடிய பணத்தினால அளவிடக்கூடிய விடயங்கள் கணக்குகள்ல பதிவு செய்யப்படும். பணத்தினால அளவீடு செய்ய முடியாத விடயங்கள் கணக்குகள்ல பதிவு செய்யப்பட மாட்டாது. அதை நாங்க என்ன செய்வோம், முகாமை கணக்கீட்டுல போடுவோம். அப்ப இது ஒரு முகாமை கணக்கீடு.
அந்த விடயங்களை முகாமையாளர்கள் ஒரு தீர்மானங்களை மேற்கொள்ள பயன்படுத்துவாங்க. அப்போ ஒரு நிறுவனத்துல 2 வகையான தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படும். ஒரு குறுங்காலம், ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியட், அடுத்தது நீண்ட காலம், ஒரு லாங் டேர்ம். அந்த குறுங்காலத்துல என்னென்ன பிரச்சனைகள் வருது, நிறுவனங்கள் பொருட்களை உற்பத்தி செஞ்சு விற்பனை செய்யலாம், அல்லது இன்னும் ஒரு நிறுவனத்துல கொள்வனவு செஞ்சு விற்பனை செய்யலாம், அல்லது ஒரு சேவைகளை வழங்கலாம். அந்த சந்தர்ப்பத்துல ஒரு கிரயம் காணப்படும், ஒரு விற்பனை விலை காணப்படும், இலாபம் காணப்படும், கிரய கட்டுப்பாடுகள் காணப்படும். பொதுவா விற்பனை விலை ஒரே விலையில காணப்படாது, அதிகரிக்கும் குறையும். அடுத்த கிரயங்கள் அதிகரிக்கலாம் குறையலாம் பல காரணங்களால. இது எல்லாத்தையும் வச்சு நாங்க நுட்பங்களை பயன்படுத்துறோம். ஒரு பங்களிப்பு, பாதுகாப்பு எல்லை, சமப்பாட்டு புள்ளி அல்லது லாப நற்றமற்ற புள்ளி, கிரய நடத்தை, மாறும் கிரயம், நிலையான கிரயம், இது எல்லாத்தையும் நாங்க அடிப்படையா கொண்டு ஒரு விற்பனை விலை கிரயங்கள் அதிகரிப்பு குறையறதால லாபத்துல எப்படி தாக்கம், இதை நாங்க எப்படி கண்ட்ரோல் பண்றது, எப்படி கட்டுப்படுத்துறது, இதை நாங்க உள்ளடக்கி இந்த 15வது பாடத்துல படிக்க போறோம். குறுங்காலம், அறிமுகம், நுட்பம், கிரயம், தொகை, லாப பகுப்பாய்வு. அது கிரய நடத்தை முக்கியமானது. அதுல பங்களிப்புண்டா என்ன, பங்களிப்பு விற்பனை வீதம்டா என்ன, சமப்பாட்டு புள்ளி, பெருமதி ரூபா அழகு எப்படி கண்டுபிடிக்கிறது, பாதுகாப்பு எல்லை எப்படி கண்டுபிடிக்கிறது, அது அடிப்படையாக கொண்டு லாப நட்டம் எப்படி கண்டுபிடிக்கிறது, இறுதியா கிரயம் அதிகரிப்பு குறையறதால, விற்பனை விலை அதிகரிப்பு குறையறதால லாபத்துல எப்படி தாக்க வரும். இது எல்லாத்தையும் நாங்க முதலாவது சமன்பாட்டு அடிப்படையில படிப்போம். முக்கியமா பார்ட் 2ல வரக்கூடியது. அடுத்தது வரைபடம். ஓல்ட் சிலபஸ்ல வந்துச்சு, வீல் சிலபஸ்ல வந்துச்சு. பார்ட் 2ல வரைபடத்துல எப்படி காட்டுறது, இது எல்லாத்தையும் நாங்க முழுமையா படிச்சோம்டா இந்த 15வது தேர்ச்சி முடிவடையும். சரியா? இது எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்குரியது ஒரு சிறிய வகுப்பு, இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். எனவே யூடியூப் பார்த்து படிக்கக்கூடிய சகல மாணவர்களும் கட்டாயம் சும்மா ரெக்கார்டிங்க பார்த்துட்டு போவாம உட கமெண்ட்ஸ்ல போட்டுக்கோங்க, படிச்சு தரது விலங்குதான், வேற ஏதாவது பாடங்கள் செஞ்சு தரணுமா கமெண்ட்ஸ்ல போட்டா கட்டாயம் செஞ்சு தருவேன். சரியா? தொடர்ச்சியாக ஜூம் கிளாஸும் போகுது. இந்த 15ம் 16ம் உங்களோட ரிசல்ட்டை உயர்த்துறதுக்காக இலவசமா செய்யறேன். எனவே இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் எல்லாரும் பார்த்துக்கோங்க, குறிப்பெடுத்து படிச்சுக்கோங்க, பேப்பர் ஒன்று எடுங்க அல்லது புக் ஒன்று எடுங்க, எழுதி படிச்சுக்கோங்க. தொடர்ச்சியான முறையில் அடுத்தடுத்த ரெக்கார்டிங் வீடியோஸை போடுவேன். குயிக்கா பாடத்திட்டத்தை முடிச்சு தரேன். தொடர்ச்சியான முறையில் பேப்பர் கிளாஸும் போகுது. அது ஃப்ரீயா செய்யும் போது பொதுவாக யூடியூப்ல பார்வையிட முடியும். சரியா? இப்ப படிக்கக்கூடிய மாணவர்கள் செய்யக்கூடிய விடயம் இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, பகிர்ந்து கொள்ளுங்க. யூடியூப் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கணக்கெடு தொடர்பான சகல விடயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேயா? அப்ப இன்ஷால்லா அடுத்த கிளாஸ் சந்திப்போம். 15 16 ஃபுல்லா முடிச்சு கொள்ளுவோம். அடுத்தது இறுதி கட்டத்துல உங்களுக்கு முக்கியமான விடயங்கள் பேப்பர் கிளாஸ், பார்ட் 2ல வரக்கூடிய கம்பெனி, அந்த விடயங்களும் ஃப்ரீயா போடுவேன். எனவே எல்லாரும் படிச்சுக்கோங்க. அப்ப சகல மாணவர்களுக்கும் தேங்க்யூ, ஜிசாக்கல்லா ஹைரா. தொடர்ச்சியாக படிச்சுக்கோங்க. இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல இந்த தேர்ச்சி 15 பாடத்திட்டத்துக்குள்ள போவோம். அதுல வரக்கூடிய நோட்ஸ் விடயங்கள், நோட்ஸ் எழுதி கொள்ளுவோம். அதுல விளக்கங்களை பார்ப்போம், சமன்பாடுகள் எழுதி கொள்ளுவோம், வரைபடங்களை பார்ப்போம், பாஸ் பேப்பர்ல எப்படி எப்படி வினாக்கள் வந்தீங்கி, அதுல புள்ளி திட்டங்கள் எப்படி வந்தீங்கி, சகல விடயங்களையும் கலந்துரையாடும். இது இலகுவான விடயம். இது முதலாவது வகுப்பு ஷோர்ட்டா போறேன். பொதுவா எல்லாருக்கும் தெரியும் 3 மணித்தியாலம் 4 மணித்தியாலம் லோங்கா தான் கிளாஸ் இடம்பெறும். குறைஞ்சது 2 மணித்தியாலம் சரி இடம்பெறும். அடுத்த கிளாஸ்ல லோங்கா போட்டு குயிக்கா சிலபஸை முடிச்சிருவேன். ஒரு 2 வீடியோ அல்லது ஒரு வீடியோல ஃபுல் சிலபஸா முடிச்சிருவேன். எனவே இதை பார்த்து ஆரம்ப வகுப்புகளை படிச்சுக்கோங்க. இன்ஷால்லா அடுத்த கிளாஸ் சந்திப்போம்.